Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வந்து அட்மாஸ்ஃபியர் லெசன் பார்ட் 1 பார்த்தோம். இதில் வந்து பார்ட் 2 வந்து நம்ம கவர் பண்ணோம். அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்களோட பேட்ச் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இலக்கு அப்படிங்கிறது வந்து தமிழ் மீடியம்லையும் இருக்குது. குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா முழு தொகுதி பாடம் வந்து நடத்துவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஈச் சப்ஜெக்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து 10% உங்களுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னா என்னோடய கோட் யூஸ் பண்ணுங்கள், SHIFNAS அப்படின்னு சொல்லி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ என்னோடய நேமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லட்சியம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ்க்கு இது Feb 23 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களாம் தான் வந்து எஜுகேட்டர். ஸோ இதுக்கும் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி அப்படிங்கிறதும் 22 ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இலக்கு அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸில் வந்து 25 டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 3 மணி நேரத்தில் எழுதி முடிக்கணும். எழுதி முடிச்சக்கப்புறம் அனாலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த ரேங்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிளாஸஸ்க்கும் ப்ளஸ் கிளாஸஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து லைக் என்னென்ன விஷயங்கள் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்னு தனியாக வந்து ஒரு செஷனே இருக்குது அன்அகாடமியோட ப்ளஸில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் 10% ஆஃப்னா இப்போ 1400னா 1260 இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த மார்ச் 1 வந்து 5% ஆஃப் ஆமா. ஸோ 1400லேருந்து 1330 தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மார்ச் 30 முன்னாடி மார்ச் 1 முன்னாடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து SHIFNAS அப்படிங்கிற என்னோடய கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே இப்போ வந்து நேற்று வந்து ஐ ஸ்டாப்ட் வித் நான் ஃபாரஸ்டட் ஏரியா நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணேன். இப்போ இங்கே வந்து விண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ விண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த ஹாரிசான்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் along the surface of the earth is called wind. ஸோ இதுதான் உங்களோட surface of the earthனா இந்த horizontal movement நடக்குதுல இதுதான் வந்து wind. ஸோ while the vertical movement of the air is called as air current. ஸோ இப்படி வந்து vertical movement வந்து இருந்துச்சு அப்படின்னா அது air currentன்னு சொல்லுவாங்க. ஸோ the winds always blow from a high pressure area to a low pressure area. ஸோ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏரியா வந்து சன் வந்து பட்டு இந்த ஏரியா ஹீட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் வந்து லைட் ஆயிரும். ஹீட் ஆச்சுன்னா லைட் ஆகும், லைட் ஆச்சுன்னா மேலே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற ஏர் வந்து எம்டி ஆயிரும், ஏன்னா அது மேலே போயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு வேற ஒரு இடத்துலேருந்து வந்து லைக் விண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஏர் வரும். ஸோ இதான் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த இடத்த ஹை ப்ரெஷரும் அண்ட் எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நார்மலி இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியா. ஓகேங்களா. அண்ட் இதுதான் விண்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ wind is mostly named after the direction from which it blows. ஸோ எந்த டைரெக்ஷனில் ப்ளோ ஆகுதோ அது வச்சு தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் விண்ட், சவுத் ஈஸ்டர்ன் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் த ஈஸ்ட் இஸ் நோன் அஸ் ஈஸ்டர்லி விண்ட் ஆர் ஈஸ்டர்லி. ஸோ ஈஸ்ட்லேருந்து வருது அப்படின்னா அது வந்து ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆனிமோமீட்டர் ரெக்கார்ட்ஸ் த விண்ட் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஆனிமோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 4 ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து விண்ட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணும். while a wind vane measures the direction of the wind. ஸோ அந்த 4 ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறது வந்து விண்ட் வேன் ஸோ எந்த இடத்துல விண்டு வருதோ வந்து நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு சொல்லி டைரக்ஷன் இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து விண்ட் வேன்னு சொல்லுவாங்க. ஆனிமோமீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குங்கிறது மெஷர் ஆகும். த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து எப்போவுமே கிலோமீட்டர் பர் ஹவர் ஆர் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ விண்டுலேயே வந்து இங்கே இருக்க பாருங்கள், ஆனிமோமீட்டர் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்கும் ஆனிமோமீட்டர். அண்ட் விண்ட் வேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்த்து, வெஸ்ட்டு, சவுத், ஈஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுதோ அதை பொறுத்து தான் வந்து ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ winds are generally classified into 4 types. ஒன்று வந்து planetary, periodic, variable and local windsன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ planetary winds பற்றி பார்ப்போம். ஸோ the wind which constantly blow in the same direction throughout the year are called as planetary wind. ஸோ வருஷம் முழுக்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிளானெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எர்த் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக விண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பிளானட்டரி விண்ட். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பெர்மனெண்ட் விண்ட் ஆர் த ப்ரிவேலிங் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ், இந்த வெஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ்லாம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிளானட்டரி விண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து ட்ரேட் விண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ட்ரேட் விண்ட்ஸ், ஸோ நான் கோடு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே என்னோடய நேம் SHIFNAS அதான் கோட். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளோ ஃப்ரம் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்.
இப்போ இந்த ப்ரெஷர் பெல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் தான் வந்து இது லைக் வின்ஸ் வந்து நார்மலாக வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் எர்த் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எர்த்தில் வந்து இந்த 0 டிகிரி வந்து ஈக்குவேட்டர் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஸோ 0 டிகிரிக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன். அதுக்கு மேலே ஒரு குட்டி ரீஜன் ஒன்று இருக்கும். குட்டி ரீஜன் தான் சப்ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ இது வந்து ட்ராபிக்கல் ரீஜன். இந்த ஈக்குவேட்டர் 23.5 டிகிரி நார்த், 23.5 டிகிரி சவுத், அந்த கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லாம் படிச்சிருப்பீங்க இந்த ஜோன்ஸ் எல்லாம். ஸோ இந்த 2 ஜோனுக்கு நடுவில் இருக்க ரீஜன் தான் ட்ராபிக்கல் ரீஜன். அதுக்கு கீழே ஒரு குட்டி ஜோன் இருக்குது, அது சப்ட்ராபிக்கல் ரீஜன். அண்ட் அந்த சப்ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து லைக் ஹை ப்ரெஷர் ஏரியா, நடுவில் இருக்கிறது இந்த ட்ராபிக்கல் ரீஜன் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா. ஸோ இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து விண்டு வந்து இப்படி போகும். சரிங்களா? ஸோ இதுதான் ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பி பாருங்கள், ட்ரேட் விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ். ஸோ இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்படி தான் வந்து ஃப்ளோ ஆகும். They blow with a great regularity, force and in a constant direction throughout the year. ரொம்ப ரெகுலராக வந்து வரும், ஒரு டெஃபினட் ஃபோர்ஸ் இருக்கும் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ தீஸ் winds were very helpful to traders who depend on the winds while sailing the seas. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த காலத்தில் வந்து விண்டை வச்சு தான் வந்து ஒரு இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ தே ஆர் நேம்ட் அஸ் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இதனால தான் வந்து ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்லீஸ். வெஸ்டர்லீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்மனெண்ட் விண்ட்ஸ் தட் ப்ளோ ஃப்ரம், ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து பெர்மனெண்ட் விண்ட். நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்லீஸ், பெர்மனெண்ட் விண்ட்ஸ் தட் ப்ளோ ஃப்ரம் ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலா லோ ப்ரெஷர் பெல்ட். ஸோ இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்லீஸ் அப்படிங்கிறது வந்து ஹை ப்ரெஷர் டு, இதுவும் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் போகும். ஆனால் இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்லேருந்து அப்புறம் வந்து சப்போலார், இங்கே போலார் கீழே சப்போலார் ரீஜன் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி போகும். ஸோ இதுதான் வெஸ்டர்லீஸ். ஸோ வெஸ்டர்ன் டைரெக்ஷன்லேருந்து போகும். அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து இப்படி போகும் சவுத் டைரெக்ஷனில். ஸோ இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். அண்ட் they blow from southwest to northeast. ஸோ சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன்லேருந்து நார்த் ஈஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சவுத்து, இந்த வெஸ்ட்டு, இங்கே நார்த்து, இங்கே ஈஸ்ட், இந்த டைரெக்ஷனில் தான் போகும். அண்ட் in the southern hemisphere. So the velocity of the westerlies becomes so vigorous and so fast to be called the roaring 40. ஸோ வெஸ்டர்லீஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஸ்க்ரீமிங் 60s அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டிடியூட்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் இருக்குது. ஸோ 40 டிகிரி லேட்டிடியூடில் போகிறனால அந்த நேம், 50 டிகிரி லேட்டிடியூடில் போகிறனால அந்த நேம், 60 டிகிரி லேட்டிடியூட் போகிறனால இந்த நேம். நெக்ஸ்ட் போலார் ஈஸ்டர்லீஸ். போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை போலார் விண்ட்ஸ். ஸோ போலார் ஈஸ்டர்லீஸுங்கிறது ரொம்ப கோல்ட், ட்ரையாக இருக்கும், போலார் ரீஜனில் ஃப்ளோ ஆகும், லைக் அந்த இடத்துல போகும். தட் ப்ளோ ஃப்ரம் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். ஸோ இங்கே வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் தான் போகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ போலார்லேருந்து லைக் மேலே இருக்கிற போலார்லேருந்து அப்புறம் கீழே இருக்கிற சப்போலாருக்கு வருது. சரிங்களா? ஸோ தே ஆர் வீக் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷன்லேருந்து வருது, நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் and in the northern hemisphere and southeast direction. ஸோ வந்து இது சவுத்து, இது ஈஸ்ட் டைரெக்ஷன். ஸோ சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில். சரிங்களா? அண்ட் ஸோ இதெல்லாம் டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் நல்லா பார்க்கலாம், பட் இங்கே டயக்ராம்ஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ பீரியாடிக் விண்ட்ஸ் ஆர் seasonal winds that change their direction periodically. So direction மாற்றிக்கிட்டே இருக்கிற winds தான் periodic winds, and these winds are caused by the differential heating of land and ocean. ஸோ இங்கே லேண்டுன்னு எடுத்துக்கோங்க, இங்கே ஓஷன் எடுத்துக்கோங்க, இதுக்கு ரெண்டுக்கும் நடுக்கிற டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங்னால தான் இந்த winds வந்து வருது. ஸோ winds which reverse their direction with the change of season are called monsoon. ஸோ winds வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது, திடீர்னு இந்த டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அது வந்து மான்சூன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ட்ராபிக்கல் மான்சூன் விண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து இது பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் விண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்ளோனுங்கிறது வந்து இப்போது யூபிஎஸ்சி நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா 2020 கேட்டிருந்த கொஸ்டின் சைக்ளோன்ஸ் பற்றி. ஓகே, ஸோ த டேர்ம் சைக்ளோன் இஸ் அ க்ரீக் வேர்ட் மீனிங் காயில் ஆஃப் அ ஸ்னேக். இந்த மாதிரி இருக்கிறனால சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சைக்ளோனில் சென்டர் பகுதி வந்து லோ ப்ரெஷராக இருக்கும். Centers of low pressure where winds from the surrounding high pressure area converge towards the center in a spiral form. So
சைடுலேருந்துலாம் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கும், இங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் ஏரியா. இது எல்லாமே இந்த நடுவில் இருக்கிற லோ ப்ரெஷர் ஏரியாவை தேடி தேடி வரனால இப்படி இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சைக்ளோன்ஸ் சூப்பர் சைக்ளோன்ஸ் பற்றிலாம் தெரியும்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே. ஸோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நேரடியாக பேசின வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. சரி, அதை போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் சைக்ளோனிக் winds in the northern hemisphere move anti-clockwise direction. ஸோ எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் சைக்ளோன்ஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸில் போகும். அண்ட் அதே சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் கிளாக்வைஸில் தான் போகும். அண்ட் they move in clockwise in the southern hemisphere. சைக்ளோன்ஸ் வந்து 3ஆக பிரிக்கலாம் நீங்கள். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. உங்களுக்கு யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா என்சிஆர்டியிலும் இது இருக்குது. நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன், எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு இருக்குது. இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோன் அஸ் சைக்ளோன்ஸ். இந்தியன் ஓஷனில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பேர் வந்து சைக்ளோன்ஸ். டைஃபூன்ஸ் வந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் டைஃபூன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த யூஎஸ்ஏ பக்கம்லாம். ஹரிகேன்ஸ் அப்படிங்கிறது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிறவங்களும் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கிறவங்களும் வந்து சொல்லுவாங்க. அண்ட் பகுயாய்ஸ் இன் ஃபிலிப்பைன்ஸில் சொல்லுவாங்க, வில்லி வில்லி ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க, டைஃபூன்னு ஜப்பானில் சொல்லுவாங்க. அண்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆஃபன் காஸ் ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப். ஸோ நிறைய லாஸ் ஆஃப் லைஃப் ப்ராப்பர்ட்டி நடக்கும் ஆஃப் த கோஸ்ட் அண்ட் பிகம் வீக் ஆஃப்டர் ரீச்சிங் த லேண்ட் மாஸ். ஸோ லேண்ட் கிட்ட வர வர வீக் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெம்பரேட் சைக்ளோன்ஸ். டெம்பரேட் சைக்ளோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா are formed along a front where hot and cold air masses meet in mid-latitude between 35 degree and 65 degree north and south. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கே டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் அண்ட் கோல்டு ஏர் மாஸ் வந்து மீட் ஆகும்போது. ஸோ இங்கே ஹாட் ஏர் மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இங்கே கோல்டு ஏர் மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல மீட் ஆக போகுது. அது எந்த டெஃபினட்டான லேட்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா மேலே 35 to 65 டிகிரி நார்த், கீழே 35 to 65 டிகிரி சவுத். ஸோ டெம்பரேட் சைக்ளோன் do not become weak like the tropical cyclone reaching the land. ஸோ லேண்டை ரீச் பண்ணும்போது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து வீக் ஆகிடும். அது மாதிரி டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. டெம்பரேட் சைக்ளோன்ஸ் காமன்லி அக்கர்ஸ் ஓவர் த நார்த் அட்லாண்டிக் ஓஷன் பக்கம் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் யூரோப், மெடிட்ரேனியன் பேசின் இந்த சைட்லலாம். மெடிட்ரேனியன் பேசின்ஸ் டெம்பரேட் சைக்ளோன் எக்ஸ்டெண்ட் அப் டு ரஷ்யா. ஸோ ரஷ்யா அந்த கோஸ்ட் வரைக்கும் போகும். அண்ட் இந்தியா இன் வின்டர். ஸோ வின்டரில் வந்து டெம்பரேட் சைக்ளோன்ஸ் இந்தியா பக்கம் வரும்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா இட் இஸ் கால்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து உங்களுக்கு தெரியும் நார்தர்ன் பார்ட் பக்கம் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படும். ஸோ அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது, என்சிஆர்டி புக்ஸில் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஸோ அதில் பாருங்கள். ஸோ இந்தியாவில் வந்து இந்த டெம்பரேட் சைக்ளோனோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். Extra tropical cyclones occur in the latitude between 30 and 60 degree in both the hemispheres. ஸோ மேலே வந்து 30 டிகிரி இருக்கும் அண்ட் 60 டிகிரி இருக்கும், கீழே 30 டிகிரி 60 டிகிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நடக்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ்னு சொல்கிறாங்க. தே கலெக்ட் எனர்ஜி ஃப்ரம் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் ஹையர் லேட்டிடியூட்ஸ். ஸோ மேலே போக 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 உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த சைக்ளோன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் மிட் ஷவர்ஸ் டு ஹெவி கேல்ஸ், தண்டர் ஸ்டார்ம்ஸ், பிளிஸார்ட்ஸ், டொர்னாடோஸ் வரைக்கும் வந்து காஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மிட் லேட்டிடியூட்ஸில் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆன்டி சைக்ளோனும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஆன்டி சைக்ளோனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் டு சைக்ளோன். ஹியர் அண்ட் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் ரீஜன் இஸ் ஃபவுண்ட் இன் த சென்டர் சரௌண்டட் பை லோ ப்ரெஷர். ஸோ அங்கே வந்து சைக்ளோன்ஸில் நம்ம பார்த்தோம் லோ ப்ரெஷர் நடுவில் இருக்கும், ஸோ சுற்றியும் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ஆன்டி சைக்ளோன் ஹை ப்ரெஷர் நடுவில் இருக்கும், சுற்றியும் லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ த விண்ட் ஃப்ரம் த ஹை ப்ரெஷர் ரீஜன் மூவ் அவுட்வர்ட்ஸ் டு லோ ப்ரெஷர். ஸோ ரொம்ப முக்கியம், ஒரு லோ ப்ரெஷர் இருக்குன்னா சைடில் இருக்கிற ஹை ப்ரெஷர்லாம் உள்ளுக்குள்ளே தான் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே வந்து விண்டு வரும். அதே வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து எப்பவுமே அவுட்வேர்டில் தான் வந்து விண்டு போகும். ஸோ இப்படி தான் ஆன்டி சைக்ளோன் இருக்கும். அண்ட் ஸோ இன் அ ஸ்பைரல் ஃபார்ம். ஸோ ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் ஆஃபன் அக்கம்பனிட் பை கோல்ட் அண்ட்
ஹீட் வேவ். ஸோ 2 வேவ்ஸுமே வந்து வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் விண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் விண்ட்ஸ் ஆர் த winds that blow only in a particular locality for a short period of time. The effect of these local winds are experienced only in a particular area-ன்னு சொல்லியிருக்காங்க. For example, such as land breeze, sea breeze வரும், mountain valley breeze வரும். They are mostly seasonal and have local names. For example, local names like Fohn, Alps யூரோப்லலாம் இந்த பேர். Siroccoங்கிறது northern coast of Africa. Chinook அப்படிங்கிறது ராக்கீஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்குது. அண்ட் லூ அப்படிங்கிறது தார் டெசர்ட் இந்தியாவில் நடக்கிற விண்டு. ரொம்ப லூ அப்படிங்கிற விண்டு வந்து ரொம்ப லைக் இட்ஸ் ஹாட் விண்ட் மாதிரி இருக்கும், ட்ரை ஹாட் விண்ட். அண்ட் மிஸ்ட்ரல் அப்படிங்கிறது வந்து மெடிட்ரேனியன் சி ஃப்ரான்ஸ். அண்ட் போரா அப்படிங்கிறது மெடிட்ரேனியன் சி இன் இட்டாலி. ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் விண்ட்ஸ். And that's it for the video guys. Thank you for watching. And part 3 of the video la வந்து நம்ம clouds பற்றி பார்ப்போம். ஸோ cloudsல வந்து we have various types of clouds. நிறைய பேருக்கு வந்து இந்த cloudsல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சிர்ரஸ்னால் என்ன, சிரோக்யூமுலஸ், சிரோஸ்ட்ராட்டஸ்னால் என்ன, ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ்னால் என்ன, இல்லை எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஹை clouds, மிடில் clouds அண்ட் தென் லோ clouds வரைக்கும் எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் precipitation அண்ட் தென் கடைசியில் வந்து நம்ம ரெயின்ஃபால் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெயின்ஃபாலோட ஹியூமிடிட்டி அதோடு நம்ம இந்த லெசன் முடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் போத் TNPSC அண்ட் UPSC aspirants. ஸோ டெஃபினெட்லி வாட்ச் அண்ட் கிவ்ஸ் அ thumbs up and share it with your friends. And yeah guys, that's it for the video. And in case உங்களுக்கு Unacademy கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் ஜாயின் and let me know if in case you're joining. Thank you guys.